துபாயில் அடிக்கிற வெயிலுக்கு ஷார்ஜால மழை பெய்யுதுன்னு சொன்னா நம்புவீங்களா? ஆமாங்க, லாஸ்டா நான் ஈத் விலாக்ல சொன்ன மாதிரி லஞ்ச் முடிச்ச கையோட ஷார்ஜால மழை பெய்யுதுன்னு கேள்விப்பட்டு உடனே கிளம்பி வந்துட்டோம். இங்க வந்து பார்த்தா இந்த இடமே குளு குளுன்னு இருந்தது. அப்புறம் தான் தெரியுது ஷார்ஜால இந்த ஒரு இடத்துல 1 மணி நேரத்துக்கு ஒரு தடவை மலையை ரிலீஸ் பண்றாங்களாமா. அதுவும் வெறும் 5 நிமிஷத்துக்கு தான். ஏதோ படத்தை ரிலீஸ் பண்றாங்கன்னு சொல்ற மாதிரியே இருந்தது. ஒரிஜினல் மழை இல்லைங்க, இங்க அப்படி மழை வர்ற மாதிரி செட் பண்ணிருக்காங்க. மழை வர்றதுக்கு முன்னாடி எப்படி இடி மின்னல் சத்தம் எல்லாம் ஒன்னா சேர்ந்து கேட்குமோ அதே மாதிரி ஆர்டிபிஷியல் ரெயின் வரும்போதும் இடி மின்னல் சத்தம் எல்லாம் கேட்டு ஒரு நிஜமான மழை வர்ற மாதிரி ஒரு ஃபீல் கொடுக்குறாங்க. நாங்கள் போன டைமிங் ஈவினிங் 4:30, மார்னிங் 9:30லேருந்து ஆரம்பிச்சு ஈவினிங் 6:30 வரைக்கும் எவ்ரி 1 ஹவருக்கு இந்த ரெயின் ஷோ இங்கே இருக்கும். யூஏல வெயில் அடிச்சு நவுத்துற இந்த சம்மரில் இந்த இடத்துக்கு வந்தது ரொம்பவே சில்லுன்னு ரிலாக்ஸிங்காக இருந்தது. இந்த வீக்கெண்ட் உங்கள் கிட்ஸ் எல்லாம் கூட்டிகிட்டு வந்து என்ஜாய் பண்ணுறதுக்கு ஒரு சூப்பரான ஸ்பாட் தான் இது. இந்த லொக்கேஷன் வந்து நான் கேப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்க. இது மட்டும் இல்லை, இங்கே ரெஸ்டாரண்ட், கேஃபே, அப்புறம் ஷாப்பிங் பண்ணுறதுக்குன்னு நிறைய ஷாப்ஸ் எல்லாம் கூட இருக்கு. ரொம்பவே நீட்டான ஒரு என்வாயர்மெண்ட், ஒரு மினி ஷாப்பிங் மால் மாதிரி தான், கொஞ்சம் எக்ஸ்பென்சிவாக தான் இருக்கும். இந்த ரெயின் ஷோக்கு என்ட்ரி ஃப்ரீ தான். நாங்க ஈத் டே போனோம் அப்படின்றதுனால பார்க்கிங்குமே ஃப்ரீயா தான் இருந்தது. நீங்க அதை மட்டும் செக் பண்ணிக்கோங்க. அன்னைக்கு ஈத் டே சிம்பிளா அப்படிதான் முடிஞ்சது. அடுத்த நாள் ஹாலிடே எந்த பிளானும் இல்ல, அதனால ஈவினிங் வந்து கராமா போயிருந்தோம். அன்னைக்கு ஃபுல்லா டிராபிக்லயும் பார்க்கிங் தேடி அலையறதுலயுமே டைம் முடிஞ்சிருச்சு.